வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான மட்டன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 வரமிளகா, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுங்க. இந்த மட்டன் மசாலா நம்ம வீட்டிலையே செஞ்சு எடுத்துதுங்க. நீங்கள் மட்டன் மசாலா உங்களுக்கு வீட்டில் செஞ்சது இல்லைன்னா பேக்கெட் மசாலா சேர்த்திக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த வர கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிங்க, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தி அதோடைய அந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்திக்கிங்க. சேர்த்தி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிங்க. ஆல்ரெடி நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம். இப்போ மறுபடியும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். அதோடைய ஒரு சின்ன தக்காளியிலேயே பாதியாக நான் நறுக்கி சேர்த்திருக்கேங்க. ரொம்ப பெரிய தக்காளி வேண்டாம், சின்ன தக்காளியில் அரை தக்காளி சேர்த்தி லைட்டாக கலந்து விட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்தி நீங்கள் ஒரு தடவை கலரி அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தை தூளாக்கி வச்சுருக்கேன். சேர்த்தி ஒரு முறை கலரி எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் மிளகு வறுவல் ரெடியாகி வந்துடுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை செஞ்சு சுவைச்சு பாருங்கள்.